இவன் தான் லீடர். எங்க போறீங்க? உங்க மிஸ் பார்க்க. முடியாது. உள்ள கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. யாரையும் உள்ள விட முடியாது. இப்போ ஒண்ணுக்கு போறதுக்கு பெல் அடிப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எப்படா ஒண்ணுக்கு போற பெல் அடிப்பேன்? எனக்கு எப்போ வருதோ அப்ப அடிப்பேன். டேய், போய் மிஸ்ஸோட தம்பி வந்திருக்காரோ சொல்லு. ஓ, இதுதான் அந்த தம்பியா? முக்கியமா தம்பின்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் உள்ள விடவே கூடாது. மிஸ் செட்டா சொல்லிட்டாங்க. கிளம்பு கிளம்பு. டேய், எச்சை விட ஓவரா பேசுற. தள்ளுடா. இன்னைக்கு என்ன படிக்கலாம்? சரி சரி உட்காருங்க, சத்தம் போடாதீங்க. எதை பத்தி கதை வேணும்? என்ன கதை? உட்காருங்க, சொல்றேன். ஒருத்த காட்டு பாதையில நடந்து போயிட்டு இருந்தானா. அப்போ அந்த பக்கம் வந்த ஒரு நாய் அவனை பார்த்து முடிச்சான். அவன் அந்த நாயை பார்த்து கல் எடுத்து அடிக்க வந்த உடனே அந்த நாயை ஓடிச்சான். அப்புறம் அவன் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பயங்கரமா பசி எடுத்துச்சான். அப்போ அங்க ஒரு தேன் கூடு இருந்துச்சான். அத பார்த்து அந்த தேன் கூடு மேல ஒரு கல் எடுத்து அடிச்சானா. உடனே அதுல இருந்து தேனீக்கள் மொத்தமும் அவனை துரத்த ஆரம்பிச்சிச்சான். உடனே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். கேளுங்க, நாயை விட தேனி குட்டி சைஸ், இத்தினூண்டு தான். அதை பார்த்து அவன் ஏன் பயந்து ஓடுனா? ஏன்னா அதுங்கெல்லாம் ஒத்துமையா இருந்ததால. சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவன் சரியான முட்டா பையன் மிஸ். தேன்குள்ள எவனாச்சும் போய் கல் எடுத்து எறிவானா? புகைய போட்டா போயிட போகுது. டேய், இல்ல மிஸ், அவன் செஞ்ச தப்பு மிஸ். எதை இப்படி செய்யணுமோ அதை இப்படி செய்யணும் மிஸ். சரி, நீ போய் சாக் பீஸ் எடுத்துட்டு வா போ. இந்த புறா நல்லா சொன்னா அவன் கேக்குறான். எந்த ஒரு விஷயத்திலயும் ஒற்றுமைதான் பலம். நாம ஒற்றுமையா இருந்தோம்னா நமக்கு வர எந்த ஆபத்தையும் எதிர்த்து நிக்கலாம். இது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்வீங்களா? மிஸ், அவங்க கிட்ட போய் சொன்னா புகைதான் மிஸ் போட சொல்லுவாங்க. போடா. ஐயோ, ஐயோ, என்ன கொடுமை சரவணா இது. இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப புரியுதா? உனக்கு ஏதாச்சுன்னா நான் தான் வரணும். எக்ஸ்ரே பார்த்துட்டேன். ஃப்ராக்சர் எல்லாம் ஒன்றும் இல்லை, லேசா வீக்கம் தான். இரு, நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏண்டா, இங்க ஒரு பெரிய மனுஷனுக்கு அடிபட்டு இருக்கு, மரியாதை இல்லாம சிரிச்சுக்கிட்டு போற. வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்க மாட்டியா? என்னாச்சு? சொல்ல முடியாது, போடா. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? இதெல்லாம் உனக்கு தேவைதான். ஏண்டா, மரியாதை பேச சொல்லி தர மாட்டாங்களா உங்க மிஸ்? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். உங்க மிஸ் உனக்கு சொல்லி தரலையா? இந்த பாரா, ஏற்கனவே கால் வலி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், பேசாம போயிரு. இங்கேயா வலிக்குது? ஆமா, குட்டிச்சாதான். இந்த வீட்டுல 8 வயசு பையன்ல இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் விஷமா இருக்கு.